தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போது, யாக்கோபுக்கு விதமான மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு விதமான குருசுவதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் சத்தியமானது மந்திரமா சத்தியமா என்று சொல்லி ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். சாது சுந்தர் சிங் என்னுடைய வாழ்க்கை தன் குடும்பத்தினரும் உறவினர் மற்றும் சுற்றத்தார் அனைவருமாய் சேர்ந்து பிரயாணப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த பிரயாணத்தின் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர் உறுதியாக சாட்சியாக கடைபிடித்து வந்த நாட்கள். ஒரு முறை அவர் ரயிலில் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே இருந்த ஒரு மந்திரவாதி அசுத்தாவின் வல்லமையோடு பயணிகளை பிரமிக்க வைத்து கொண்டிருந்தார். அவர் அருகில் போக எவரும் துணியவில்லை. எல்லோரும் வியந்து அவர் செய்த மந்திரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சாது சுந்தரத்தை மாத்திரம் துணிச்சலாக அமைதியாக இருந்தார். எல்லோரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள், அங்குமிங்கும் ஓடினார்கள். ஆனால் சாது சுந்தரத்தின் வாழ்க்கையிலே பார்க்கும்போது மிகவும் சாந்தமாக அமைதியாக அமைந்திருந்தார். அவரை எல்லோரும் வெகு எரிச்சலோடு பார்த்த அந்த மந்திரவாதி சாந்தமாய் அமைந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மந்திரவாதி நினைத்தார், இடமுள்ள சக்தியை பயன்படுத்தி உம்மிடத்தில் நான் காட்டப் போகிறேன் என்று சொல்லி அந்த மந்திரவாதி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் சாது சுந்தர் சிங் மிகவும் சிரித்தவாறு சரி என்று சொன்னார். அவரை அசைந்து குனிந்து பார்க்க போனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னென்னமோ காரியம் செய்தார், ஒன்றும் செலுத்தவில்லை. தேவனை மகிமைப்படுத்த இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி சாது சுந்தர் சிங் ஜெபத்தோடு இருந்தார். ஆனால் அந்த மந்திரவாதி மிகவும் தலை கொண்டு வெட்கப்பட்டு போனார். தேவனை மகிமைப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பனை தேவனை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும்போது உலகத்தின் சக்தியானது பொய்யானது என்று சொல்லி நீங்களாலும் நிரூபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததை சாது சுந்தர் சிங் மிகவும் தந்திரமாக அங்கே பயன்படுத்தினார். தேவனை மகிமைப்படுத்தினார். யாத்திரையாகவும் 9:12 வாசிக்கிறோம், அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லோரும் மேலும் உண்டாதனால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே யாருக்கு முன்பாக நின்றாலும் சரி, ஆனால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாய் சாட்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் சமாரியாவில் பாதிக்கப்பட்டு வந்தான். அப்போஸ்தலனாகிய பிலிப்புவின் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். பேதுருவும் யோவானும் அங்கு வந்து விசுவாசிகள் மீது கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றார்கள். நீங்களுமாக முன்மாறி அனுபவத்தை பெற்று நாங்கள் பின்மாறி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே வாழும்போது ஆண்டவர் இந்த பின்மாறி அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படி சீசைகள் ஆண்டவருக்காக சான்றாக வாங்க அப்படியாக வாழ வேண்டும். மாய வித்தைக்காரன பேதுருவை பணத்தை கொடுத்து பரிசுத்தாவை பெற முயன்றார்கள். அவன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடினால் அவன் பணம் அவனோட நாசமான கடவுது என்றான். பேதுரு தன் பாதகமும் நடக்காதபடி கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான் மாய வித்தைக்காரன். அப்போ சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே ஒரு யூதன் மாய வித்தைக்காரனும் கலைத்திருகசியமான யோப்பா பட்டணத்தில் செர்கியஸ் என்னும் அதிபதியை விசுவாசத்தென்று திருப்ப முயற்சித்தான். ஆனால் பவுல் அவனை உற்று பார்த்து அவனுடைய கிரியை சாத்தானுடைய முயற்சி தான் என்று சொல்லி அவன் கூடானான். அந்த அதிபதி விசுவாசுக்குள் நடத்தப்பட்டான். ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மந்திரமா சத்தியமா என்று பார்க்கும்போது தேவனுடைய சத்தியம் தான் வெளியேற பெற்றது. எந்த மந்திர சக்தியாலும் தேவனுடைய வார்த்தையை ஒன்று செய்ய முடியாது என்பதை நீங்களாலும் சாட்சியாக வாழ வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியினமானவை. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரப்பது என்று முன்னே சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி கலாத்தியரிலே நான் வாசிக்கிறோம்.
எனவே உலகம் முழுதும் ஒருவரை அடிக்க எந்த மந்திரவாதமும் எந்த பில்லிசூரியமும் சாத்தானின் கண்ணிகள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இயேசு கிறிஸ்துடைய ஒளியை காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். எனவே சத்தியத்தை அறிந்து நாம் சத்தியமாக வாழ்வோம். அப்படிப்பட்ட சத்திய வேதநாயகனை ஆண்டவருக்கு நாம் மகிமைப்படுத்தி இந்த உலகத்தை எடுத்து சொல்லுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.